ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நாம் இயேசுவின் நாமத்தில் தான் இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இயேசு வாக்கு கொடுத்தபடி இந்த இடத்தில் இருக்கிறார். இங்கே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உடைய மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். ஜெப நேரத்தில் அவருடைய தொடுதலை நீங்கள் உணர முடியும். பிரசங்க நேரத்தில் அவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர முடியும். அவருடைய கண்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக இந்த இடத்திற்குள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இயேசு இங்கு இருக்கிறபடினால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவையாக இருக்கலாம். இயேசு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய சரீரத்தில் காணப்பட்ட வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தேவையாக இருக்கலாம். இயேசு உங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை ஒரு பயம், கலக்கம், மன நிலைமையில சோர்ந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். அதிலே ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். நீங்களும் விசுவாசித்தால் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரசங்கம் பண்ணுகிற இந்த ஊழியக்காரன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். ஆகவே பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனை அல்ல, நான் சொல்லுகிற இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் அற்புதம் செய்ய முடியும். ஜெபம் பண்ணுகிற இந்த ஊழியக்காரன் அல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற இயேசுவை அற்புதம் செய்கிறவர். ஆகவே அவரைத்தான் நீங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவர்தான் நமக்காய் சிலுவையிலே மரித்தவர். நாம் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி ஜெபித்து தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கும் முன்பாக வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபிப்போம். அதற்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பல்லவி, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் சிலுவை ரத்தத்திலே, அவர் சிந்தின அந்த ரத்தத்திலே வல்லமை உண்டு. அவருடைய ரத்தம் தான் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். அவருடைய ரத்தம் தான் வியாதிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். நம்முடைய கண்கள் மூடி இருக்கட்டும். இருதயம் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். இயேசுவை என்னோடு பேசும். இயேசுவை என்னை சந்தியும். இயேசுவை எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவை எனக்கு ஒரு விடுதலை தான். இயேசு என்ற பெயரை சொல்லுங்கள். உடைய நாவினால் அந்த பெயரை சொல்ல 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 ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் இறங்கி வருவதை உணர்வீர்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே என்னோடு பேசும். இயேசுவே உம்மை தேடி வந்திருக்கிறேன். இயேசுவே நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசு 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 அந்த பெயரை சொல்லும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. யார் யார் அந்த பெயரை சொல்லுகிறீர்களோ உங்கள் மீது ஆண்டவருடைய பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி வருகிறது. அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்பொழுது அசுத்த ஆவிகள் தானாய் விலகும். பலவீனத்தின் ஆவிகள் தானாய் விலகும். கவலைகள், துக்கங்கள் தானாய் மாறும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே மனதுருகி அற்புதங்களை செய்தவரே, இதோ எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நடுவில் நீர் வந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் இப்பொழுதே நீர் உலாவிக் கொண்டிருக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொருடைய இருதயம் உம்முடைய வசனத்திற்கு திறக்கப்படுவதாக.
பொல்லாத ஆவியுடைய சகல வல்லமைகளும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த எல்லை விட்டு விலகுவதாக என்று நான் கடின புறப்படுத்துகிறேன். பொல்லாத சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போவதாக. ஒவ்வொருடைய இருதயமும் வார்த்தையினால் தொடப்படும்படிக்கு அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஆவியானவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி. தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிற 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் தெய்வ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவ பக்தியினுடைய ரகசியம் என்ன? நம்மை உண்டாக்கின தெய்வத்தை அறிந்து கொள்ளுவதும், அவரை உண்மையாய் அறிந்து ஆராதிக்கும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக் கொள்ளுவதும், அதுதான் தேவ பக்தியினுடைய ஆசீர்வாதம். பக்தி உள்ள மக்கள் நம்முடைய ஜனங்கள். தமிழ் மக்களை போல பக்தி உள்ள மக்கள் வேற எங்கு பார்க்க முடியாது. அப்படி ஆண்டவர் மீது, இறைவன் மீது பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ பக்தி என்பது என்ன? நம்மை உண்டாக்கின, வானத்தை பூமியை சிருஷ்டித்த அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த பக்தியின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காணக்கூடாத இறைவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் காணக்கூடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்றும் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக வார்த்தையாயிருந்த அந்த தேவன், ஆவியாயிருந்த அந்த தேவன், காணக்கூடாத அந்த இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாராம். அவர் ரத்தமும் மாம்சமும் உடையவராய் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. அப்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஏன் அவர் மனிதனாய் வர வேண்டும்? ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும்? காணக்கூடாத அந்த இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாய் எதற்காக இந்த உலகத்தில் வர வேண்டும்? அதை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை தெளிவாய் வேத வசனத்தில் இருந்து நாம் தியானித்தோம். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். சாத்தான் எப்படி மனுக்குலத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறான், அவன் எப்படி மனிதர்களுக்கு வேதனையை கொண்டு வருகிறான், அவனுடைய கிரியைகளை அழித்து தேவன் எப்படி விடுதலை கொடுக்கிறான் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு இந்த உலகத்தில் வந்ததற்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசுவை சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன், அது மாத்திரமல்ல அநேகரை மீட்கும்படியாக என் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவர் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வெளிப்பட்டாராம். எனக்கு அன்பானவர்களே, 3.5 ஆண்டு காலம் இயேசு செய்த ஊழியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊழியம் செய்து இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு நன்மைகளை செய்து அவளை மகிழ பண்ணினார். அதோடு கூட அவருடைய காரியம் முடிந்து விடவில்லை. அவர் வந்ததற்கு ஒரு பிரதானமான ஒரு காரணம் உண்டு. தன் ஜீவனை கொடுப்பதற்காக அவர் உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது நான் வாழ்ந்திருக்க வேண்டும், என் பிள்ளை வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோருடைய விருப்பம், பிறக்கிற ஒவ்வொருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது, அவர் இந்த உலகத்தில் வந்தது தன் ஜீவனை கொடுப்பதற்காக, அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர்கள் தீர்க்க தரிசனமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் இயேசு எப்படி பாடுபட்டு சிலுவையிலே மரிப்பார், எப்படி வேதனைப்பட்டு மரிப்பார் என்பது அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால் சிலுவையில் அவர் அனுபவிக்க போகிற வேதனைகளை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதி இருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்பது, அவர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வருகிறார் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் இறைவன் மனிதனாக வந்து மரிக்க வேண்டும்? தேவன் மனிதனாக தோன்றி ஏன் அப்படி மரிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, வேத புஸ்தகம் தெளிவாக இந்த காரியத்தை சொல்லுகிறது. நமக்காக, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்காக, நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரிக்க வேண்டியது அவசியம். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீங்க கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இயேசு கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் மரிக்கவில்லை, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் மரிக்க தன்னை அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். சிலர் என்னிடத்தில் கேள்வி கேட்பதுண்டு. நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவன், என்னுடைய கிராமத்தினுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்துக்கள் தான். ஒரு சமயம் ஒரு உறவினர் என்னிடத்தில் கேட்டார், இயேசு கிறிஸ்துவை நீ தெய்வம் வந்து வணங்கி கொண்டிருக்கிறாயே, சிலுவையிலிருந்து அவரால் தப்பித்து வர முடியவில்லை. அவர் தெய்வமாக இருந்தால் சிலுவையிலிருந்து தப்பித்து வந்திருக்கலாமே, தப்பித்து வர முடியாத அவரை போய் நீ வணங்குகிறாயே என்பதாக ஒரு கேள்வியை கேட்டார். அவர் அறியாமையினால் அப்படி கேட்டார். இயேசுவை யாரும் சிலுவையில் அறைந்து கொண்டுவிட முடியாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என் ஜீவனை நானே கொடுக்கிறேன். அவரே சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என் ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசுவை யாரும் சிலுவையில் அறைந்து கொண்டுவிட முடியாது. அவரே சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர் தம்மை தாமே இந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாய் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் அவர் தாமே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே சிலுவை பாடுபடுவதற்கும் ரத்தம் சிந்தி மரிப்பதற்கும் இயேசுவே தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருந்தாலும் உங்களுக்காக ஒருவர் சிலுவையை மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒருவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக மரித்தார். அதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்டார். இயேசு என்ற பெயரில் அவர் இந்த உலகத்தில் உலாவி அவர் சிலுவையை தன்னை மரிப்பதற்கு அர்ப்பணித்தார். எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, இயேசுடைய சிலுவை பாடுகளை குறித்தும் அவர் மரித்ததின் ரகசியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மனு குலத்தின் ஆசீர்வாதமே அவருடைய சிலுவை மரணத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும், எந்த காரியத்தில் ஒரு அற்புதம் தேவை இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய சிலுவையை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சிலுவையை நிறைவேற்றி முடித்த காரியத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நீங்கள் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் தேவையான காரியத்தில் இன்றைக்கு இந்த இடத்தில் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, அந்த சிலுவை பாடுகளை குறித்தும் அதிலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஏன் அவர் எனக்காக சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பதை குறித்தும் வேத வசனத்தில் இருந்து சுருக்கமாக நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கவனமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு விசேஷ அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே இன்னைக்கு உங்களுடைய இருதயம் இயேசுவின் சிலுவைக்கு நேராக
நேராக திரும்பட்டும். உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து அந்த ஆண்டவர் பட்ட பாடுகளுக்கு நேராக திரும்பட்டும். உங்களுக்கு என்ன தேவையாயிருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் ஒரு விடுதலை, சுகம், ஒரு அற்புதம் தேவையாயிருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு சிலுவை தான் வழி. ஆகவேதான் இந்த சிலுவையை இன்னைக்கு உங்கள் கண் முன்னாலே நிறுத்தும்படி ஆவியானவர் திருவிழம் பற்றினார். எனக்கு அன்பானவர்களே, கவனமாய் இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு விடுதலை, அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவுடைய சிலுவை பாடுகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ரோமருடைய ஆட்சி காலம், இயேசு இந்த உலகத்தில் தோன்றின நாட்களில் அது ரோமருடைய ஆட்சி காலம். உலகத்தின் பெரும் பகுதிகளை ரோமர்கள் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்த காலம். இந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகளுக்கென்று ரோம் அரசாங்கம் கொடுக்கிற ஒரு பயங்கரமான மரண தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. சிங்கப்பூர் தேசத்திலே வினோதமான ஒரு தண்டனை இருக்கிறது. செய்தித்தாளிலே கூட நான் வாசித்தேன், நான் அறிந்திருக்கிறேன், உங்களுக்கு கூட தெரியும். பெரம்பு அடி கொடுப்பது. இந்தியாவில் அப்படி தண்டனை கிடையாது. ஆனா உங்க தேசத்துல பெரம்பு அடி கொடுப்பது ஒரு தண்டனையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த நாட்களிலே கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய, கலகம் விளைவிக்கக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகளுக்கு அந்த அரசாங்கம் கொடுத்த ஒரு கொடூரமான தண்டனை சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய அந்த அரசாங்கம் தீர்மானித்து ஒப்பு கொடுத்து விட்டால் யாரும் அவனுக்காய் பரிந்து பேச முடியாது, யாரும் அவனுடைய விடுதலைக்காக போய் பேசிவிட முடியாது. அவனை இரக்கமற்ற நிலைமையில் அடித்து வேதனைப்படுத்தி சித்திரவதை செய்வார்கள். யாரும் போய் பரிந்து பேசி அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அவனுதான் அவனை போர் வீரர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டால் நாயிலும் கேவலமாக அவனை நடத்துவார்கள். அவனை மனம் போல அடித்து சித்திரவதை செய்து பரிகாசம் பண்ணி அவனுடைய சிலுவையை அறைவதற்கு முன்பாகவே அவனுடைய பாதி உயிரை வாங்கி விடுவார்கள். ஒரு கொடூரமான வேதனைக்குள்ளே அவன் கடந்து செல்ல வேண்டும். அதன் பிறகு அவனுடைய தோளின் மீது சிலுவை வைத்து எந்த இடத்தில் அவன் சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவனை இழுத்துக் கொண்டு போவார்கள். ஜனங்கள் அவனை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். ஜனங்கள் வருகிற போகிற இடத்தில் அவனை சிலுவையில் அறைந்து அந்த சிலுவையை தொங்க விட்டு விடுவார்கள். அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் களைந்து விடுவார்கள். அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கும், கால்களில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கும். அந்த சரீரம், கைகளில் அடிக்கப்பட்ட அந்த ஆணியிலே அந்த சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கும். காலில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை அந்த சரீரத்தில் உண்டாகும். சாதாரணமாய் ஒரு மரத்தில் 2 கரங்களை வைத்து நீங்கள் தொங்கி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்திற்கு மேல் உங்களால் தொங்கிக் கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படுவதை நீங்கள் உணர முடியும். ஆனால் அந்த சரீரம் சிலுவையிலே ஆணியிலே தொங்கிக் கொண்டிருக்கும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எலும்புகளிலும் நரம்புகளிலும் சதைகளிலும் சொல்ல முடியாத ஒரு வேதனை அந்த சரீரத்தில் உண்டாகும். கொஞ்சம் கொஞ்சமாய் ரத்தம் வடிந்து 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 அந்த சரீரத்திலிருந்து ஜீவன், அந்த வேதனை அதிகரித்து அதிகரித்து அவன் தன் ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான். சிலுவையிலே மரிக்கிற ஒரு மனிதன் தன் ஜீவனை வெறுத்துதான் மரணம் அடைவான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேதனை சிலுவை மரணம் என்பது. ஆச்சரியமானவர்களே, அவன் செய்த குற்றத்தை எழுதி அந்த சிலுவையில வைத்து விடுவார்கள். வருகிற போகிற மக்கள் எல்லாம் அவனை பரிகாசம் பண்ணுவார்கள். இவன் தான் இந்த பாவத்தை செய்தவன், இவன் தான் இந்த குற்றத்தை செய்தவன் என்று. அப்படி ஜனங்களுடைய பரிகாசமுடைய ஆத்மாவிலே வேதனையை கொண்டு வரும். சரீரத்தில் ஒரு பக்க வேதனை, ஆத்மாவில் ஒரு பக்க வேதனை. அவன் தன் ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரண தண்டனை சிலுவை மரணம் என்பது. அரபு நாடுகளில் தலையை வெட்டி கொலை செய்கிற குற்றவாளிகளுக்கு ஒரு தண்டனை இன்றும் வழங்கப்படுகிறது. ஒருவேளை தலையை வெட்டினால் கூட ஒரு நிமிஷத்தில் அந்த ஜீவன் போய்விடும். அதன் பிறகு சரீரத்தில் வேதனை தெரியாது. ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கி அனுபவித்த வேதனை இருக்கிறது. 6 மணி நேரம் அந்த சிலுவையில் அனுபவித்த அந்த வேதனை ஒரு மனிதனால் விவரித்து சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் அவர் அடைந்த அந்த பாடுகளை முழுமையாக விவரித்து விடவே முடியாது. அவ்வளவு வேதனைகள் அந்த சிலுவை மரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக?
உங்கள் மீது வைத்த அன்புக்காக, சகோதரனை உங்கள் மீது வைத்த அன்பு, சகோதரி உங்கள் மீது வைத்த அன்பு, நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாய் காணக்கூடாத அந்த இறைவன், அந்த மகிமையின் தேவன் நம்மை போல ஒரு மனிதனாய் வந்து 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கள்ளனை போல குற்றம் சுமத்தப்பட்டவராய், பாவமே செய்யாதவர், அவமானப்படுத்தப்பட்டவராய், நிந்திக்கப்பட்டவராய், உலகத்தின் மக்களையே போஷித்து காப்பாற்றுகிறவர், தாகத்திற்கு தண்ணீர் கூட இல்லாத சூழ்நிலையில் சகல மக்களையும் உடுத்து வைக்கிற தேவன் தன் வஸ்திரங்கள் எல்லாம் இழந்தவராய் அந்த சிலுவையிலே அப்படி கதறினவராய் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்க காரணம் என்ன? எதற்காக அப்படிப்பட்ட ஒரு வேதனை அவர் ஏற்றுக்கொண்டு மரிக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தோஷம் உள்ளதாய் மாற்றுவதற்காக அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அப்படி இந்த சிலுவையின் மூலமாய் என்ன ஆசீர்வாதம்? எனக்கு அன்பான முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 2 verse 24. முதல் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மீது சுமந்தார். அவர் ஒரு பாறை சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்பதைத்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மர சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்பதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க கண்களால் காண்கிறது ஒரு மர சிலுவை, ஆனால் அவர் சுமந்து கொண்டு போன என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டு போனார். அந்த சிலுவையில் அவர் தொங்கி மரித்ததற்கு முக்கியமான ஒரு காரணம், நம்முடைய பாவங்களை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கினார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே பாவம் ஆக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு அநேக பிரச்சனை இருக்கலாம். ஒவ்வொருவரையும் கேட்டால் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லலாம். ஐயா, எனக்கு இந்த வியாதி, இதுதான் வேதனை என்று, எனக்கு இந்த கடன் பிரச்சனை, இதுதான் வேதனை என்று, என் வீட்டில் இப்படிப்பட்ட குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லலாம். ஆனால் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுடைய பாவம். அதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. பாவம் தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதை மனிதன் வெளியே சொல்லுவது இல்லை. அவனுக்குள்ளாகவே வைத்து போராடுகிறான், அவனுக்குள்ளாகவே வைத்துக் கொண்டே சமாதானத்தை இழந்து கலங்குகிறான். பாவம் தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. பாவம் தான் மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாயிருக்கிறது. அது எல்லா போராட்டத்திற்கும், எல்லா வேதனைகளுக்கும் வேறாக இருக்கிறது பாவம் தான். அந்த பாவத்தினுடைய கூறு ஒடிக்கப்பட்டால் தான் மனிதன் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கலாம், தேவனுடைய பிள்ளை இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். இது எப்படி கிடைத்தது தெரியுமா? உங்களுக்காக சிலுவையில் அவர் தன்னை பலியாய் கொடுத்தபடியினால், உங்களுக்காக தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினபடியினால், உங்கள் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கள்ளனை போல அவர் தொங்கினபடியினால் இந்த ஸ்லாக்கியம் கிடைத்தது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறது உண்மைதான். ஆனால் சாதாரணமாய் வந்தது அல்ல. அதற்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விலைக்கரையும் தான் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள ரத்தத்தை அந்த சிலுவையிலே நமக்காய் சிந்தி இருக்கிறார். இதுவரை நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாவிட்டால், இதுவரை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாவிட்டால், உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை இன்னைக்கு நோக்கி பாருங்கள். பாவம் உடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஒரு சமயம் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைகள், திருமண வயதில் உள்ள பிள்ளைகள், நல்ல வேலை செய்து கொண்டிருந்தவர். ஒரு நாள் என்னை பார்க்க வந்த போது சொன்னார், உங்களோடு நான் தனியாய் பேச வேண்டும், என் உள்ளத்திற்கு ஒரு பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். சரி என்று என்னுடைய அறைக்குள்ள என் ஊழிய ஸ்தலத்திலே உட்கார வைத்து பேசின பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா, என் உள்ளத்தில் ஒரு பாரம் அளித்துக் கொண்டிருக்கிறது. வெளியிலே நான் பக்தி உள்ளவன் தான், ஆலயத்திற்கு போகிறேன், ஆராதனையிலே பங்கு பெறுகிறேன், பக்தியுள்ள ஒரு கிறிஸ்தவனாகத்தான் காட்சி அளிக்கிறேன். ஆனால் என் உள்ளத்தை வாதிக்கிற ஒரு காரியம் உண்டு.
என் பிள்ளைகளை பார்க்கும் போது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியம் இல்லை. என் பிள்ளைகள் நல்லவர்கள் தான், என்னையும் தகப்பன் என்றவர்கள் நேசிக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளைகளுக்கு தெரியாத ஒரு ரகசியம், என்னுடைய மனைவிக்கு தெரியாத ஒரு ரகசியம் என் வாழ்க்கையிலே உண்டு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் நான் செய்த பாவம், ரகசியமாய் நான் செய்த பாவம், என் மனைவிக்கு தெரியாதபடி, பிள்ளைகளுக்கு தெரியாதபடி நான் செய்த பாவம். இப்பொழுது அந்த பாவத்தை நான் செய்வதில்லை. இப்பொழுது நான் பக்தி உள்ளவனாய் இருக்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் நான் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை, ஒரு மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் நான் பக்தியோடு செய்கிறேன், உண்மைதான். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வெறுமை. என் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்று என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது. உன் பாவத்தினால் தான் உன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், உன் பாவத்தினால் தான் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, உன் பாவத்தினால் தான் உன் குடும்பம் இப்படி இருக்கிறது என்று நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் செய்த அந்த பாவங்களை என் மனசாட்சி எனக்கு சுட்டி காண்பிக்கிறது. என் மனசாட்சி என்னை பாதிக்கிறது. வெளியிலிருந்து யாரும் என்னை பாவி என்று சொன்னது இல்லை, யாருக்கும் என் வாழ்க்கை தெரியாது. ஆனால் என் மனசாட்சியே என்னை பாதிக்கிறது, என் உள்ளமே என்னை குற்றப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நான் கதறுகிறேன். யாரிடத்திலே நான் சொல்ல முடியும்? என் மனைவியிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள முடியாது, பிள்ளைகளிடத்திலே சொல்ல முடியாது, வேறு யாரும் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் நான் செய்த பாவம் இப்பொழுது என்னை பாதிக்கிறது, என் மனசாட்சியை பாதிக்கிறது. வெளியிலே சந்தோஷமாய் இருப்பதை போல காணப்பட்டாலும் என் அந்தரங்க வாழ்க்கையிலே நான் கதறுகிறேன். இதற்கு என்ன செய்வது என்பதாக அவர் அழுதார். பாவம் பயங்கரமானது. அது ஒரு மனுஷனுடைய மனசாட்சியை பாதிக்கும், அவனையே குற்றப்படுத்தும். நம்முடைய பாவமே நம்மை குற்றப்படுத்தும். ஆகவேதான் பாவம் தான் பயங்கரமான ஒரு வேதனை. ஒரு வியாதி வந்து விட்டால் டாக்டரிடத்தில் போய் சொல்லி ஒருவேளை மருத்துவம் பார்க்கலாம், சுகத்தை பெற்றுக் கொள்ள வழி இருக்கிறது. ஆனால் இந்த பாவம் ஒருவராலும் குணமாக்க முடியாது. இயேசு அதை அறிந்திருந்தார். இப்படி பாதிக்கப்படுகிற மக்களை பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை ஆக்கி பாவ மன்னிப்பை கொடுத்து மெய் சமாதானத்தை கொடுப்பதற்காக சிலுவிலே தன்னை பலியாய் கொடுத்தார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க இந்த உலகம் வேறு எங்கும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அதற்காக பணம் செலவு பண்ணலாம், பக்தியோடு எதையோ செய்யலாம், ஆனால் அந்த விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பு இலவசம், பணம் கொடுத்து வாங்க முடியாது. நாம் முயற்சி பண்ணி நாமே பிரயாசப்பட்டு பாவ மன்னிப்பை சம்பாதிக்க முடியாது. நாம் பாவி என்பதை உணர்ந்து அந்த சிலுவையண்டு வந்து எனக்காக நீ பாவமானீரே, என்னை மன்னியும், என் பாவங்களை சிலுவையிலே சுமந்தீரே, என்னை மன்னியும், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் இருதயத்தை கழுவுகிறது. அங்கே பாவ மன்னிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது. நான் அந்த தகப்பனரை பார்த்து சொன்னேன், சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்திலே உங்களுக்கு விடுதலை இருக்கிறது, அவர் சிந்தின ரத்தத்திலே உங்களுக்கு மீட்பு இருக்கிறது. உங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனிமேல் இந்த பாவத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை, இந்த பாவத்தின் பாரத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை. அவர் சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். நீங்கள் விசுவாசித்து அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னால் போதும், ஆண்டவர் விடுதலை கொடுத்து விடுவார் என்று சொன்ன பொழுது முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டவர் அழுதார். தன் பாவத்திற்காய் மனம் கசந்து அழுது உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், அந்த சிலுவையின் ரத்தம் என்னை கழுவட்டும் என்று ஜெபித்தார். எனக்கு அன்பானவர்களே, அதே நாளில் அவருடைய உள்ளத்துல இந்த பாவ பாரம் விலகி ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாயிற்று. அதன் பிறகு இந்த குற்ற மனசாட்சி மாறி ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய குற்ற மனசாட்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்பதாக. அவருடைய ரத்தம் நம்மை கழுவும் பொழுது பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மறந்து ஆண்டவர் நமக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்து விடுகிறார். பழையவர்கள் நினைக்கப்படுவதில்லை. அதுதான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம் அதுதான்.
இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத பலர் இந்த இடத்திற்குள் இருக்கிறீர்கள். இந்த சிலுவையில் இருந்து வடிகிற ரத்தத்தின் புண்ணியத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பை, பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளாத பலர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களை தான் சந்திக்கும்படி ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களை கழுவ ஆயத்தமாயிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த பாவமாயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு விடுதலை கொடுக்க, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து முடித்து விட்டார். இனிமேல் நீங்கள் சுமக்க தேவையில்லை. எனக்கு ஒரு வாலிபனை தெரியும், தன் பாவத்திற்காய் மனம் கசந்து அவன் அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவரை பார்த்து இப்படி ஜெபித்தானாம், ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் செய்த பாவத்திற்கு எனக்கு புற்றுநோய் வரட்டும், நான் செய்த பாவத்திற்கு எனக்கு குஷ்டரோக வியாதி வரட்டும். அவன் அப்படி ஜெபித்தானாம். பாவத்தை உணர்ந்து நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறேனே, பாவத்திற்கு ஒரு தண்டனை என் மீது வரட்டும், என அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று அழுது ஜெபித்தானாம். கொஞ்ச நேரம் அழுது ஜெபித்து முடித்த பிறகு ஆண்டவர் சொன்னார், மகனே, உன்னுடைய பாவத்திற்குரிய தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனக்காக உன்னுடைய இடத்தில் நான் அந்த சிலுவையில் எல்லா தண்டனைகளையும் என் மீது ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனிமேல் உன் பாவத்திற்காக நீ தண்டிக்கப்பட வேண்டியது இல்லை. நான் உன்னை மன்னிக்கிறேன். உன்னை மன்னிப்பதற்காக நான் அந்த பாடுகளை, அந்த தண்டனைகளை சிலுவையிலே சுமந்து விட்டேன். இனி நீ சுமக்க தேவையில்லை. இனி பாவம் செய்யாதே. அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றினது. உங்கள் பாவத்திற்காக இனிமேல் நீங்கள் வேதனைப்பட அவசியம் இல்லை. உங்கள் பாவத்திற்காக இனிமேல் நீங்கள் துக்கப்பட அவசியம் இல்லை. இனிமேல் உங்களுடைய பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. இனிமேல் உங்களுடைய பாவத்தை நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சிலுவையை சுமந்து முடித்து விட்டார். நீங்கள் அந்த விசுவாசித்து அந்த சிலுவையில் வந்து நின்றால் போதும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொன்னால் போதும். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். பாவ மன்னிப்பின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், அந்த களி கூறுதலை நீங்கள் பெற்றுவிட்டால் அதுதான் இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய இருதய கனவை தட்டுகிறார். ஆகவே அதற்காக நீங்கள் எந்த பணமும் செலவு பண்ண தேவையில்லை, எங்கும் செல்ல தேவையில்லை. முழு இருதயத்தோடு ஒரு நிமிஷம், ஆண்டவரே, பாவியாகிய மீது இரக்கமாயிரும் என்று அர்ப்பணித்து ஜெபித்தால் போதும். நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதை நீங்கள் உணர்வீர்கள். அதற்குத்தான் இயேசு சிலுவைக்கு போனார். இரண்டாவதாக இந்த சிலுவையில் அவர் சுமந்த இன்னொரு காரியத்தை பாருங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் சிலுவையில் மரிக்கவில்லை, நம்முடைய பாவங்களை மாத்திரம் சிலுவையில் சுமக்கவில்லை. அவர் சுமந்த இன்னொரு காரியம் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வியாதிகளை கூட சிலுவையிலே சுமந்தாராம். ஏன் நம்முடைய வியாதிகளை அவர் சுமக்க வேண்டும்? நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க நம்முடைய பாவத்தை சுமந்ததை போல நமக்கு சுகம் கொடுப்பதற்காக, வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நம்முடைய நோய்களை சிலுவையின் மீது அவர் சுமந்தார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வியாதிகளை அவர் சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். உங்கள் பலவீனங்களை அவர் சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார். இனிமேல் அந்த வியாதிகளை நீங்கள் சுமக்க தேவையில்லை. உங்களுடைய பாவங்களை சுமந்து முடித்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறதை போல நம்முடைய நோய்களை அவர் சுமந்து முடித்து விட்டதை விசுவாசித்தால் இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன பலவீனமாக இருந்தாலும், என்ன வியாதியாய் இருந்தாலும் இயேசு அதை சிலுவையிலே சுமந்து விட்டார்.
எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய ரத்தத்தை அந்த சிலுவையில் இயேசு சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. ஆகவே அவருடைய ரத்தத்தை சிந்தினார். கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தினார். ஏன் அவருடைய சரீரம் அடித்து காயப்படுத்தப்பட்டு கிழிக்கப்பட வேண்டும்? அவருடைய ரத்தம் சிந்துவதற்கு ஒருவேளை அவருடைய தலையை வெட்டினாலே ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு விடும், அல்லது ஏதோ ஒரு பகுதியை கட் பண்ணினாலே ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு விடும். ஆனால் அவருடைய சுச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாருங்கள், அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது. தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு தலையெல்லாம் காயம், தலையிலிருந்து ரத்தம் அடிகிறது. முதுகை வாரினால் அடித்தபடியினால் அவருடைய முதுகு சதைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டது. அவருடைய முதுகை உளப்பட்ட நிலம்போல் இருந்தது என்பதாக ஒரு பக்தன் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த முதுகில் இந்த சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டது. அவருடைய முதுகெல்லாம் காயம், அவருடைய கால்கள் கைகள் எல்லாம் காயப்படுத்தப்பட்டது. கைகளிலும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு அந்த ஆணிகளால் கடாவப்பட்ட காயம் இன்றைக்கும் கரங்களிலும் கால்களிலும் காணப்படுகிறது. ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை உண்டாக்கிய ஆண்டவர் ஏன் காயப்பட வேண்டும்? ஏன் அவருடைய சரீரம் சிதைக்கப்பட வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சரீரத்திலே சுகத்தை கொண்டு வருவதற்காக, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் வேதனைகளை மாற்றி நமக்கு சுகம் கொடுப்பதற்காக சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை காயப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார், சிதைக்கப்படுவதற்கு அவர் ஒப்புக்கொடுத்தார். அவர் தன்னுடைய சரீரத்தை அடித்து கிழிக்கப்படுவதற்கு அவர் ஒப்புக்கொடுத்தார். ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அந்த சிலுவையின் மீது அவர் சுமந்திருக்கிறார். பெட்டி பாஸ்டர் என்கிற ஒரு இளம்பெண்ணினுடைய அனுபவத்தை, வாழ்க்கை சரீரத்தை ஒரு சமய புஸ்தகத்திலே வாசித்துக் கொண்டிருந்தேன். அவள் ஒரு சமயம் கொடிய பருக்களினால் பாதிக்கப்பட்டாள். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கட்டிகள் தோன்றி அவளால் எந்த பக்கமும் புரண்டு படுக்க முடியாத அளவிற்கு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சரீரத்தில் வேதனை. அவள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு நெருக்கமாய் பழகுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாள். அந்த சரீரத்தில் முழுவதும் பாதிக்கப்பட்டு பருக்களால் வேதனைப்பட்டு வேதனை தாங்க முடியாமல் கலங்கி கொண்டிருந்த சமயம் ஆண்டவரை நோக்கி அவள் ஜெபித்த பொழுது இயேசு அவருடைய அறைக்குள்ளே கடந்து வந்தாராம். அவருடைய படுக்கையின் அருகில் அவள் கடந்து வந்த பொழுது கண்ணீரோடு அவள் கேட்டார், ஆண்டவரே, நான் படுகிற வேதனை உமக்கு தெரியவில்லையா? தலை முதல் கால் வரைக்கும் இந்த கொடிய பருக்களால் நான் பாதிக்கப்பட்டு என் சரீரமெல்லாம் நான் வேதனை அனுபவிக்கிறேனே. ராத்திரி பகலாய் தூங்க முடியாதபடி, இந்த பக்கம் அந்த பக்கம் புரண்டு படுக்க முடியாதபடி என் சரீரத்தில் அனுபவிக்கிற இந்த வேதனை உமக்கு தெரியவில்லையா என்னவள் அழுது கொண்டே கேட்ட பொழுது இயேசு சொன்னார், மகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேதனைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு உன் சரீரம் அனுபவிக்கிற இந்த வேதனைகளை நான் சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது வாரினால் அடித்து என் சரீரத்தை கிழித்தார்களே, என் சதைகள் பிக்கப்பட்டது, என் தோலெல்லாம் கிழிக்கப்பட்டது, என் கைகள் கால்களில் ஆணி கட்டாவப்பட்டது. அப்பொழுது இந்த வேதனைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். உன் சரீரத்தின் வேதனைகள் எனக்கு தெரியும். நீ அனுபவிக்கிற இந்த வேதனை தெரியும். இந்த வேதனைகளை எல்லாம் நான் சிலுவையில் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே நான் உன்னை குணமாக்கும்படிக்கு நான் கடந்து வந்தேன். நான் சிலுவை சுமக்கும் பொழுது உன் வேதனைகளை நான் சுமந்திருக்கிறேன். இனிமேல் நீ சுமக்க தேவையில்லை. உன்னை குணமாக்குவதற்காகவே நான் வந்தேன். தன்னுடைய தழும்புள்ள கரத்தை நீட்டி அவளை தொட்டார். அந்த கட்டிகள் எல்லாம் அவருடைய சரீரத்தை விட்டு மறைந்தது. வேதம் சொல்லுகிற அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினால் சுகமானீர்கள். எனக்கு அன்பான, என்ன வியாதியா இருக்கட்டும், என்ன வலிகள், என்ன பலவீனம், என்ன வேதனையா இருக்கட்டும், இன்றைக்கு உடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு வேதனையுடைய இடத்தில் வந்திருக்கிறீர்களா? இனிமேல் உடைய நோய்களை, வலிகளை, வேதனைகளை, பலவீனங்களை நீங்கள் சுமக்க தேவையில்லை. உங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்து முடித்து விட்டார். உங்களை சுகமாக்குவதற்காக, உங்களுக்கு சுகம் கொடுக்க தன்னுடைய நோய்களை அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்குவதற்காக, அவருடைய ரத்தம் உங்களை பாவமர கழுவி சுத்திகரிப்பதற்காக, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் உங்களை குணமாக்குவதற்காக.
நீங்கள் அதை விசுவாசித்தால் இன்னைக்கு சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இந்நோய்களை செலுவிலை சுமந்தீரே, என்னை குணமாக்கத்தானே உம்முடைய கரத்திலே தழும்புகள், அந்த தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தால் இன்றைக்கு எந்த வியாதியாயிருந்தாலும் இந்த இடத்தில் நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். உடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். ஒரு சமயம் தூத்துக்குடி பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக நான் போயிருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போன பொழுது ஒரு பச்சிளம் குழந்தை, கை குழந்தை, பிறந்து சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும். அந்த குழந்தையை ஒரு விசேஷமான ட்ரீட்மெண்ட்ல வைத்திருந்தார்கள். அதற்கு முன்பு நான் அப்படி ஒரு காட்சியை, அப்படி ஒரு சிகிச்சையை கண்டதில்லை. அந்த குழந்தையினுடைய ஆஸ்பத்திரியில இந்த சூழ்நிலை பார்த்தால் தாயுடைய கண்களிலே கண்ணீர், தகப்பனுடைய கண்களிலே கண்ணீர். நான் மெதுவாய் விசாரித்தேன், குழந்தைக்கு என்ன செய்கிறது, டாக்டர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்று. இந்த தகப்பனார் சொன்னார் எழுதி கொண்டே, இன்னும் சில மணி நேரத்தில் குழந்தை மறித்துவிடும், அவ்வளவுதான், எங்களால் முடிந்ததை எல்லாம் செய்துவிட்டோம், எந்த நேரத்திலும் குழந்தை மறித்து விடலாம், சில மணி நேரம் தான் அந்த குழந்தைக்கு டைம் கொடுத்திருக்கிறார்கள் என்று. அந்த குழந்தையினுடைய மூச்சில் இருக்கலாம். அதை பார்த்து அழுது கொண்டு பெற்றோர் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் என்ன ஜெபம் பண்ணுவது? எனக்குள்ளே ஒரு கேள்வி. ஜெபிப்பது இந்த குழந்தைக்காக ஒரு நம்பிக்கையும் இல்லை, மறித்து விடுகிற சூழ்நிலை. ஒருவேளை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கூட உயிர் போய்விடலாம். என்ன இந்த குழந்தைக்காக ஜெபிப்பது? பெற்றோர் அழுது கொண்டு குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அமைதியா நானும் அவளோடு கூட நின்று அந்த குழந்தையை கவனித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த குழந்தையை நான் பார்த்தபோது அந்த குழந்தையினுடைய 2 கைகளின் பின்பகுதியிலே ரத்தம், அப்படியே ரத்த காயம் காணப்பட்டது. 2 கைகளிலும். அந்த பச்சிளம் குழந்தை பிறந்து சில மாதங்கள் இருக்கும். அந்த குழந்தையினுடைய 2 கைகளின் பின்பகுதியிலும் ரத்த காயம் காணப்படுகிறது. அப்படியே ரத்தம் கசிந்து உறைந்து இருக்கிறது. அதனுடைய கால்களை பார்த்தால் அந்த 2 பச்சிளம் குழந்தையினுடைய கால்களின் மேல் பகுதியிலும் அப்படியே ரத்த காயங்கள், 2 கைகளிலும் 2 கால்களிலும். நான் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். இந்த சின்ன குழந்தை, அதனுடைய 2 கைகளிலும் கால்களிலும் இப்படி ரத்த காயம் இருக்கிறதே என்று சொல்லி மெதுவாய் இந்த தகப்பனிடத்திலே கேட்டேன். அந்த குழந்தையினுடைய 2 கைகளிலும் கால்களில் ரத்த காயம் எப்படி வந்தது என்று. அவர் வேதனையோடு சொன்னார், என் குழந்தையுடைய சரீரத்திலே மருந்தை செலுத்துவதற்கு நரம்புகளை தேடி தேடி கண்டுபிடித்து ஒவ்வொரு இடமாய் குத்தி அவர்கள் மருந்து ஏற்றினார்கள். கொஞ்ச நேரம் இந்த கையில, அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த கையில, கொஞ்ச நேரம் காலில், அதுல பட்ட காயம் என்று அவர் வேதனையோடு சொன்னார். நான் அந்த காட்சியை பார்த்த பொழுது இயேசு சிலுவிலே காயப்பட்ட காட்சி எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அவருடைய 2 கைகளும் 2 கால்களும் ஆணி துளைக்கப்பட்ட காயம் ஏற்பட்டது. அதே விதமாக இந்த குழந்தையுடைய கைகளிலும் கால்களிலும் ரத்த காயம். அது இயேசுடைய சிலுவை மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களை ஞாபகப்படுத்தின உடனே எனக்குள்ளே ஜெபிக்கும்படியான ஒரு பெரிய தைரியமும் விசுவாசமும் வந்தது. ஆண்டவரே, இந்த குழந்தைக்காக நீர் சிலுவையிலே காயப்பட்டீரே, இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக உம்முடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது, இந்த குழந்தைக்கு சுகம் கொடுப்பதற்காக உம்முடைய கைகளிலும் கால்களிலும் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே. அந்த ஒரு விசுவாசம் எனக்குள் வந்த பொழுது நான் சொன்னேன், இந்த குழந்தைக்காக ஜெபிக்கலாமா என்று. ஜெபியுங்கள் என்றார்கள். அவர்கள் விசுவாசித்தார்களோ இல்லையோ, என்னுடைய கண்கள் சிலுவையை நோக்கி பார்த்தது. இயேசு அடைந்த பாடுகளையும் அடைந்த காயங்களை நோக்கி பார்த்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே, நீர் இந்த குழந்தைக்காக சிலுவையிலே காயப்பட்டதை நினைத்தருளும், இந்த குழந்தைக்காக உடைய கைகளில் ஆணியடிக்கப்பட்டதை நினைத்தருளும், இந்த குழந்தைக்காக நீ ஏற்றுக்கொண்ட தழும்புகளை நினைத்தருளும், இந்த குழந்தையினுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்ததை நினைத்தருளும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுக்கவே நீ சரீரத்தில் இந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர் என்று கண்ணீரோடு ஜெபித்து விட்டு நான் கடந்து போய்விட்டேன். சில மாதங்கள் கழிந்தது. மறுபடியும் ஒருமுறை இந்த பட்டணத்திற்கு ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்க போயிருந்தேன். ஆராதனை முடிந்த உடனே பக்கத்து வீட்டில் ஜெபிக்க வேண்டும் என்று அழைத்து போனார்கள். அங்கே போனபோது ஒரு குழந்தையை கொண்டு வந்து என்னிடத்திலே காண்பித்தார்கள். இந்த குழந்தை தெரிகிறதா என்றார்கள்.
இல்லை தெரியவில்லையே என்று சொன்னேன். சில மாசத்துக்கு முன்னால இந்த ஆஸ்பத்திரியில வந்து ஜெபித்தீங்களே, அந்த குழந்தையினுடைய தலை பெட்டிக்குள்ளும் சரீரம் வெளியிலும் இருக்கிற மாதிரி உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. அப்ப எனக்கு ஞாபகத்தில் வந்தது, அதே குழந்தை தான் இது. நீங்கள் அன்றைக்கு கண்ணீரோடு அந்த இடத்துல ஜெபித்து விட்டு கடந்து போய்விட்டீர்கள். நீங்க ஜெபித்துட்டு போன அடுத்த நிமிஷத்தில் இருந்து அந்த குழந்தை சுகமடைய ஆரம்பித்தது. நல்ல சுகத்தோடு இன்றைக்கு அந்த குழந்தை இருக்கிறது பாருங்கள். ஆசீர்வதியுங்கள் என்று அந்த குழந்தை கொண்டு வந்து என் கையிலே கொடுத்தார்கள். இயேசு அற்புதமானவர். என்னுடைய கரம் அந்த குழந்தையை குணமாக்கவில்லை, என்னுடைய ஜெபம் அல்ல, அவருடைய தழும்புகள் அந்த சுகத்தை கொண்டு வந்தது. அவர் சிலுவையிலே எல்லாவற்றை சுமந்து முடித்து விட்டபடியினால் அந்த சுகத்தை கொண்டு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சரீரத்தின் வேதனை, உங்களுடைய சரீரத்தின் வியாதி, இன்றைக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை, இனி அந்த வேதனை நீங்கள் அனுபவிக்க தேவையில்லை. உங்களுக்காகத்தான் அவர் வாரினால் அடிக்கப்பட்டதை பொறுமையோடு சகித்துக் கொண்டார். வாரினால் அடித்தவுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட பொழுது அவர் ஏன் எதிர்த்து பேசாதபடி வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல பொறுமையாயிருந்தார். உங்களுடைய என்னுடைய நோய்களை பலவீனங்களை தன்மீது அவர் ஏற்றுக்கொண்டபடியால் உங்களுக்கும் எனக்கு சுகத்தை கொடுப்பதற்காக அவர் பொறுமையோடு அந்த அடிகளை எல்லாம் வாங்கிக் கொண்டார். அந்த வேதனைகளை அவர் சகித்தார் உங்களுக்காக, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இன்றைக்கு அந்த சிலுவையை நோக்கி பார்த்துதான் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கண்களுடைய சிலுவையை தான் நோக்கி பார்க்கிறது. எனக்கு வரம் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் நினைப்பதே இல்லை. வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது, ஒருவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கண்களுடைய சிலுவையை மாத்திரமே நோக்கி பார்க்கிறது. இவர்களுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தீரே, இவர்களுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்தீரே, இவருடைய வேதனைகளை சிலுவையிலே சுமந்தீரே, அதை நினைத்தருளும். அதை சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தான் நம்மை தொட்டு குணமாக்குகிறார். மனுஷனுடைய கரம் குணமாக்க முடியாது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஊழியக்காரன் உங்கள் மீது கை வைக்கும் பொழுது அந்த ஊழியக்காரனுடைய நம்பிக்கை என்ன? இயேசுடைய தழும்புள்ள கரம் இவளை தொடட்டும் என்பதுதான். ஊழியக்காரனுடைய கரம் அல்ல, இயேசுடைய தழும்புள்ள கரம் உங்களுக்கு அற்புதம் செய்கிறது. அவருடைய கரம் ஒரே நேரத்தில் அத்தனை பேரை தொட முடியும். நாம் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கரம் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். என் 14வது வயதில் இருதயம் வீங்கி வலதுகால் செயலற்று நொண்டியாய் நான் படுத்திருந்த போது, சாக கிடந்த போது ஒரு சகோதரர் எனக்காக ஜெபித்தார். அவர் என் மீது கை வைக்கவில்லை, அவர் என்னை தொடவும் இல்லை, அவர் கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருந்தார். இயேசுடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். யாரோ என்னை தொடுகிறார்கள், அவருடைய தொடுதலை உணர்ந்தேன். என் கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் என்னால் உணர முடிந்தது. யாரோ என்னை தொடுகிறார்கள். ஒரு கரம் என் மீது வைக்கப்பட்டது. அந்த கரம் என்னை தொட்ட உடன் ஒரு வல்லமை எனக்குள்ளே பாய்ந்து போனது. உடனே செயலற்று கிடந்த என் கால் செயல்பட்டது. அந்த சுகத்தை நான் உணர்ந்தேன், விடுதலையை நான் உணர்ந்தேன். உடனே படுக்கலை எழுந்து அமர்ந்தேன், எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். அந்த சுகம் அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டபடியால் எனக்கு உண்டாயிற்று. அதே கரம் இன்னைக்கு உங்களுக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. என்ன வியாதியா இருந்தாலும், பெரிய வியாதி சின்ன வியாதி, ஆண்டவருக்கு வித்தியாசம் இல்லை. நீங்கள் என்ன பலவீனத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்க விரும்புகிறார். ஒரு சின்ன பலவீனத்தை கூட அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். பெரிய வியாதிகளை மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையின் மீது சுமந்தார். இன்றைக்கு உடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கலாம், அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நோய்கள் இருக்கலாம், அதையும் அவர் சுமந்து விட்டார். நீங்கள் பலவீனமாக இருப்பதையும் அவர் விரும்பவில்லை, வியாதியோடு இருப்பதையும் அவர் விரும்பவில்லை. நீங்கள் நல்ல ஆரோக்கியமாயிருப்பதை, சுகமாயிருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகள் உங்களை குணமாக்க வல்லமை உள்ளது. நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். If you believe, you can receive the miracle healing. நீங்கள் விசுவாசித்தார், இயேசு என் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டார், என் குழந்தையினுடைய பலவீனத்தை சிலுவையிலே சுமந்து விட்டார், இனி நான் சுமக்க தேவையில்லை என்று விசுவாசித்தால் அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும்.
ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது படுக்கையிலே கிடந்து நடக்க முடியாத ஒரு சகோதரியை கொண்டு வந்து ஜெபத்திற்காய் படுக்க வைத்தார்கள். அவர் பிரசங்கம் முடித்து மேடை விட்டு இறங்கின்ற சகோதரிக்கு அருகிலே போனார். அந்த சகோதரி பார்த்து சொன்னாராம், சகோதரி, உங்களோடு நான் ஒரு சில காரியம் பேச வேண்டும், கவனமாய் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். உங்கள் வியாதியை, உங்கள் பலவீனத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இந்த சகோதரி அவரை நோக்கி பார்த்த படுக்கையிலே கிடந்தவர்கள், வேத வசனம் அப்படி சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறேன் என்றார்கள். திரும்ப சொன்னார், இப்போ நீங்க வியாதி படுக்கையில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த வியாதியை, இந்த பலவீனத்தை, இந்த வேதனைகளை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன், என் எல்லா நோய்களையும் பலவீனத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். அப்ப நீங்க இனிமேல் இந்த வியாதியை சுமக்க வேண்டியதில்லை, இனிமேல் இந்த வியாதியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டியதில்லை, அதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். கொஞ்சம் யோசித்தார்கள். ஆம், இயேசு சிலுவையிலே சுமந்து விட்ட பிறகு நான் ஏன் இதை சுமக்க வேண்டும்? இயேசு எனக்காக சிலுவையிலே சுமந்து முடித்து விட்ட பிறகு நான் ஏன் இந்த வேதனையில் இருக்க வேண்டும்? நான் இந்த வேதனையில் இருக்க தேவையில்லை. இயேசு எனக்காக எல்லா வேதனையை சுமந்து முடித்து விட்டார். அப்படியானால் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவர்கள் எழும்பினார்கள், நடந்தார்கள், அற்புதமாய் சுகமடைந்து விட்டார்கள். அந்த இயேசுடைய சிலுவை பாடுகள் மீது வைத்த அந்த விசுவாசம் அந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. என் வியாதியை அவர் சுமந்து விட்டார் என்கிற அந்த விசுவாசம் உடனே சுகத்தை, விடுதலை கொண்டு வந்தது. நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு சுகத்தை, விடுதலையை இந்த இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டார். உங்களுக்காக அவருடைய தழும்புள்ள கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு சிலுவையிலே சுமந்து முடித்ததை விசுவாசித்தால் போதும், அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையின் மீது சுமந்தார். எனக்கன்பா, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய நோய்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள். ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது, ஏதோ ஒரு பாடு உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது. குடும்பத்தை குறித்த ஒரு துக்கம், வேலையில ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தமாய் ஒரு துக்கம், நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீர்கள். கடன் பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு தோல்வியா இருக்கலாம், ஏதோ ஒரு ஏமாற்றமாய் இருக்கலாம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துக்கம் உடைய உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நான் இந்த பாடுகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா, துக்கத்திற்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். இயேசுடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்து விட்டார், துக்கங்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். பாருங்கள், அவர் அனுபவித்த பாடுகளை. அவர் அற்புதம் செய்த போது கூட இருந்தவர்கள், அவர் பாடுபடும் போது ஒருவரும் கூட இல்லை, அவர் அருகில் ஒருவரும் இல்லை. எல்லோரும் அவரை தனியாய் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். இன்றைக்கு தனிமையில் நீங்கள் கலங்கலாம், அபாண்டமான பழி உங்கள் மீது சுமத்தப்படலாம், காரணமில்லாத குற்றங்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டு மன வேதனையோடு துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இயேசு அந்த பாடுகளை இந்த சிலுவையிலே சுமந்தார். ஒரு குற்றமை செய்யாத ஒரு குற்றவாளியை போல அவர் சிலுவையிலே நடத்தப்பட்டதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு. என்னால் அவர் அந்த பாதையிலே கடந்து போயிருக்கிறார், நிந்தைக்கு ஊடாக கடந்து போயிருக்கிறார், தனிமையில் அவர் விடப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆறுதல் சொல்ல அருகில் யாரும் இல்லை, அவரை பலப்படுத்த அருகில் யாரும் இல்லை. அவரிடத்தில் அற்புதம் பெற்ற ஆயிரமான மக்கள் உண்டு. அந்த ஆயிரக்கணக்கான பேர் கூடி வந்திருந்தாலே ரோம் அரசாங்கம் நடுங்கி இருக்கும். ஆனால் அவர் பாடுபடும் போது ஒருவரும் வரவில்லை. அவரிடத்தில் சுகம் பெறுவதற்கு வந்தார்கள், விடுதலை பெறுவதற்கு வந்தார்கள், ஆசீர்வாதம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரை ஆறுதல் படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு, அவர் சிலுவை சுமக்கும் பொழுது கூட நின்று அவருக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் வரவில்லை. தனித்து விடப்பட்டவராய்
அந்த பாடுகளை சுமந்தார். இன்னைக்கு தனிமையில் நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், தனிமையில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் தனிமையில் ஒரு குற்றவாளியை போல நிற்கப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வேதனைகளை அவர் ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். அவர் அந்த பாடுகளை உங்களுக்காக சிலுவையிலே சுமந்திருக்கிறார். எனக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையை தெரியும். ஒரு ஸ்கூலிலே டீச்சராய் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஸ்கூலிலே செய்யாததை செய்ததாய் அபாண்டமான பழி சுமத்தி எல்லாருக்கும் நடுவில் இந்த ஹெட்மாஸ்டர் அவமானப்படுத்தி விட்டார். வேதனை தாங்க முடியவில்லை. தான் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாய் சொல்லிவிட்டார்கள். எல்லாருக்கும் மத்தியில் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். இது எப்படி நான் அந்த வேலைக்கு போவேன்? நாளைக்கு போய் எப்படி எல்லாருக்கும் மத்தியிலே நான் நிற்க முடியும் என்று சொல்லி மன வேதனை, உள்ளத்தில் ஒரு வேதனை, துக்கம். வீட்டுக்கு வந்தார்கள். கணவருக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தார்கள். எல்லாரும் தூங்க போய்விட்டார்கள். அவங்களுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த துக்கம், இப்படி அபாண்டமா சொல்லிட்டாங்களே, பொய்யாய் சொல்லிட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களே, ஒரு மன வேதனை, துக்கம் இருதயத்திலே கலக்கும். இதை விட நான் மறித்து விட்டால் நல்லது என்று கூட உள்ளத்தில் ஒரு வேதனை. ராத்திரிலே தனிமையாக உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவள் அழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று சிலுவை காட்சி ஆண்டவர் காண்பித்தார். சிலுவையில் ஆண்டவர் தொங்குகிற அந்த காட்சியை காண்பித்த போது அவள் நடுக்கத்தோடு ஆண்டவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், மகளே, ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? நான் சிலுவையில் இந்த அவமானத்தை நான் சுமக்கவில்லையா? நீ அனுபவிக்கிற அந்த அவமானத்தை நான் அன்றைக்கு சிலுவையிலே சுமக்கவில்லையா? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த காயத்தை மாற்றினர். அந்த உள்ளத்தில் இருந்த துக்கத்தை மாற்றினர். ஒரு பெரிய ஆறுதலும் சந்தோஷமும் வந்ததாம். அவள் சொன்னார்கள், இயேசு அன்றைக்கு அந்த சிலுவை காண்பித்து அந்த பாடுகளை எனக்கு காண்பிக்காமல் இருந்திருந்தால் நான் அந்த துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் என்பதாய் சொன்னார்கள். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்றைக்கு என்ன துக்கம், என்ன பாடுகள், என்ன வேதனை, எதை குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் உங்களுக்காக சிலுவையிலே சுமந்து விட்டார். இனி நீங்கள் அந்த கவலை சுமக்க வேண்டியதில்லை, அந்த பாடுகளை சுமக்க வேண்டியதில்லை. சிலுவைக்கு முன்பாக வந்து எனக்காக எல்லாவற்றையும் சுமந்தீரேன், உம்மீது நான் வைத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் துக்கப்படுகிற காரியத்தில் அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் நிந்திக்கப்படுகிற காரியத்தில் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் வேதனைப்படுகிற காரியத்தில் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். யாரும் மற்றொருவரோடு பேச வேண்டாம். இது ஒரு முக்கியமான நேரம். இதுதான் ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிற ஒரு நேரம். அப்படி யாவரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். எனக்கு அன்பானவர்களை, ஜெபிப்பதற்கு முன்பாய் ஒரு நிமிடம் என்னை நோக்கி பாருங்கள். நாம் ஜெபிப்பதற்கு முன்பாய் ஒரு நிமிடம் என்னை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடைந்த அந்த பாடுகள், அவர் சிந்தின ரத்தம், அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், அவர் அடைந்த அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், எதற்காக இந்த வேதனை, எதற்காக இந்த பாடுகள்? நம் ஒவ்வொருவருக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக. நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருந்தாலும் உங்களுக்காக, எனக்காக இயேசு தன்னையே அந்த சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் அந்த சிலுவையிலே சுமந்தார். நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க, நமக்கு சுகம் கொடுக்க, நம்முடைய வேதனைகளை மாற்ற தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். அதை விசுவாசித்து நீங்கள் ஜெபித்தால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமயம் ஒரு தகப்பனில்லாத தன்னுடைய மகனை ஒரு தாய், ஒரு விதவை தாய், சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து அவனை படிக்க வைத்து ஸ்கூலிலே படிக்க வைத்து ஆளாக்கி கொண்டு வந்தார்கள். அந்த மகன் வளர்ந்து கொஞ்சம் ஸ்கூலிலே போய் விவரம் தெரிந்த மகனாய் மாறின பொழுது இந்த தாயை கவனித்தான். எல்லாரும் ஸ்கூலுக்கு பெற்றோரை தாய் அழைத்து கொண்டு வரும்போது அந்த தாய்மாரெல்லாம் அழகாய் இருந்தார்கள். ஆனால் இவனுடைய தாய் முகம் அகோரமாய் காட்சி அளித்தது.
விகாரமாய் காணப்பட்டது. இங்கே சதைகள் தொங்கிக் கொண்டிருக்கும், இந்த புருவம் இருக்காது, அப்படி இந்த கழுத்து சதையோடு இந்த சதை ஒட்டி இருக்கும். அந்த சரீரத்திலெல்லாம் சில தழும்புகள். முகத்தை பார்த்தால் அது ஒரு அழகாக இருக்காது, ஒரு அசிங்கமாய் அருவருப்பாய் காணப்பட்டது. ஒரு நாள் அவன் சொன்னான், அம்மா நீங்கள் அசிங்கமாய் இருக்கிறீர்கள். என் கூட படிக்கிற பிள்ளைகளுடைய தாய்மாரெல்லாம் வர்றாங்க ஸ்கூலுக்கு, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, நீங்க அழகா இருக்க இல்ல, நீங்க அசிங்கமா இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொன்னான். தாயினுடைய உள்ளத்தை இது வேதனைப்படுத்திற்று. அப்பொழுது இந்த தாய் தன்னுடைய மகனை அழைத்து உட்கார வைத்து ஒரு பழைய போட்டோ ஒன்றை காண்பித்தார்கள். நானும் ஒரு காலத்துல ரொம்ப அழகா இருந்தேன் பார் என்று சொன்ன போது அந்த போட்டோவை பார்த்தான். இவ்வளவு அழகா இருந்த நீங்க எப்படி இப்படி அசிங்கமா மாறினீங்க? அவன் கேட்டபோது அந்த தாய் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார்கள். பக்கத்தில் இருக்கிற காடுகளுக்கு போய் மரத்தை வெட்டி விறகை கொண்டு போய் மார்க்கெட்ல விற்று ஏதாவது பொருள் வாங்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவார்கள். கணவர் மரித்து விட்டார், இந்த குழந்தை வளர்க்கிற பொறுப்பு. ஆகவே இந்த கை குழந்தையாய் அவன் இருக்கும் போது குழந்தை ஒரு இடுப்பில வைத்துக் கொண்டு அந்த மலைக்கு காட்டுக்குள்ளே போய் மரத்தை வெட்டி அந்த விறகை சுமந்து கொண்டு, ஒரு கையில குழந்தை தலையில விறகை சுமந்து கொண்டு வந்து கஷ்டத்தோடு மகனை வளர்த்தார்கள். ஒரு நாள் அந்த குழந்தையை தரையிலே கிடத்தி விட்டு மரத்தை வெட்டி கொண்டிருக்கிற நேரம் காட்டு பன்றி ஒன்று கடந்து வந்தது. அந்த காட்டில் உள்ள ஒரு காட்டு பன்றி அந்த குழந்தையை பீறி போடுவதற்கு கொடிய நகங்களோடு பற்களோடு பாய்ந்து வந்தது. தன் குழந்தைக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே இந்த தாய் தன் கையில் இருந்த சின்ன அருவாளோடு கூட அந்த கொடிய மிருகத்தோடு போராடினார்கள். தன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர் போராடின போது நகத்தினால் அது முகத்தை எல்லாம் கிழித்து சதைகள் எல்லாம் கிழிந்தது. கொடிய பற்களினால் கடித்தோடு சரீரத்தை சிதைத்தது. ஆனாலும் தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த கொடிய மிருகத்தோடு யுத்தம் பண்ணி தன்னுடைய கையில் இருந்த ஆயுதத்தினால் அதை கடைசியில கொண்டு போட்டார்கள். ரத்தம் அதிகமாய் வெளியேறி காயப்பட்டு மயங்கி விழுந்தார்கள். அந்த வழியாக விறகு விட்டு வந்தவர்கள் இதை கவனித்து அந்த தாயை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். அவள் சொன்னார்கள், மகனே, நான் ரொம்ப அழகாக இருந்தேன், உன்னை இந்த கொடிய மிருகத்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக என் உயிரை நான் பணை வைத்து போராடினேன். அந்த மிருகத்தினால் உண்டான காயம் உனக்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக நான் என் அழகை எல்லாம் இழந்தேன். அதற்காகத்தான் நான் காயப்பட்டேன். இதை சொன்ன பொழுது இந்த மகனுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது. தாயை கட்டி பிடித்துக் கொண்டு அழுதான். நீங்கள் அழகாய் இருக்கிறீர்கள், இந்த காயம்தான் எனக்கு அழகாய் இருக்கிறது என்று சொல்லி தன் தாயை அவன் முத்தமிட்டான். இயேசுவை பாருங்கள், சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000 பேரிலும் சிறந்தவர், அவரை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை. அவர் கம்பீரமாக இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவரை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை. ஆனால் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அழகெல்லாம் இழந்தவராய் அந்த சிலுவையில் அவர் தொங்கினார். உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக, அந்த கொடிய மிருகமாகிய பிசாசின் வல்லமையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக, நம்முடைய பாவங்களை, நோய்களை, வேதனைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக அழகற்றவராய் இந்த சிலுவையிலே தொங்கினார். உனக்காக சகோதரன், சகோதரி, உங்களுக்காக தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அழகற்றவராய் தொங்கினார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இயேசுடைய சிலுவை நோக்கி பாருங்கள். அவர் அடைந்த அந்த பாடுகளை நோக்கி பாருங்கள். அழகற்றவராய் என்ற சிலுவையை தொங்குகிறதை நோக்கி பாருங்கள். வாலிபனே, உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, உன்னுடைய பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையில் அழகற்றவராய் தொங்குகிறார். குற்றமற்ற சாட்சியில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக 5 வருடங்களுக்கு முன்பாக செய்த பாவம், 10 வருடங்களுக்கு முன்பாக செய்த பாவம், ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து வருகிறது. அந்த பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையிலே தன்னையே அவர் பலியாய் கொடுத்து விட்டார்.
உடைய பாவ பழக்கம் எதுவாக இருந்தாலும், கோபமாய் இருக்கலாம், எரிச்சலாய் இருக்கலாம், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஏதோ ஒரு பாவம், உடைய புருஷனுக்கு கீழ்ப்படியாத பாவம், மனைவியை நேசிக்காத பாவம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பாவம், பிள்ளைகளை பராமரிக்காத பாவம், ஏதோ ஒரு பாவத்தை செய்தபடியினால் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து வேதனையோடு காணப்படுகிறீர்களே. உடைய மனசாட்சி உங்களை பாதிக்கிறது. உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க அவர் அழகற்றவராக இந்த சிலுவையிலே தொங்குகிறார். கடைசி சொட்டு ரத்தம் இருக்க இந்த சிலுவையில் அவர் உங்களுக்காக சிந்தினார். தகப்பனே உங்களுக்காக, தாயே உங்களுக்காக. நீங்கள் பக்தி உள்ளவர்கள் தான், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தான், இயேசுவின் மீது அன்புள்ளவர்கள் தான். ஆனால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இல்லையே. ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லையே. ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உடைய பெருமை, கோபம், எரிச்சல், இச்சைகள், அல்லது ஏதோ ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த பாவம் உடைய மனசாட்சியை பாதிக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறது. உடைய குற்ற மனசாட்சியை மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை, மகிழ்ச்சி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. உடைய பலவீனங்களை, நோய்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரே. உங்களை சுகமாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் துக்கங்களை எல்லாம் தன்மையில் அவர் ஏற்றுக்கொண்டாரே. உங்களுடைய கவலை, கண்ணீர் எல்லாம் தன்மையில் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில் ஒரு அனாதையை போல தொங்கினாரே. உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக தன்னை பலியாய் கொடுத்தாரே. உங்கள் மீது வைத்த அன்பு, உங்கள் மீது வைத்த அன்பு, சகோதரி, உங்கள் மீது அவர் வைத்த அன்பு. இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசுவின் ரத்தம் என் இருதயத்தை கழுவ வேண்டும். இயேசுவே, நீ சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இந்த ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவருடைய ரத்தம் உங்களை கழுவ ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் உங்களை அழைத்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். ஐயா, இந்த இயேசுவின் ரத்தம் என்னை கழுவ வேண்டும். எனக்காக சிலுவையில் மரித்த அவருடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும். என் குற்ற மனசாட்சி அதை மாற்ற வேண்டும். இயேசு எனக்கு வேண்டும், இயேசு எனக்கு வேண்டும். எனக்காக மரித்த அந்த இயேசு என் உள்ளத்தில், என் வாழ்க்கையில் வர வேண்டும். இன்றைக்கு அந்த இயேசு எனக்கு வேண்டும். என்னை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இயேசுவின் அன்பு, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அவரே எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தீர்மானிக்கிற, ஒப்பு கொடுக்கிற எத்தனை பேர் உண்டு. அப்படிப்பட்டவர்களுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். நிற்கிற இடத்தில் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உடைய வலது கரத்தை நிற்கிற இடத்தில் உயர்த்தலாம். ஐயா, இந்த இயேசு எனக்கு வேண்டும். எனக்காக மரித்து என் பாவங்களை சுமந்து, என் வேதனைகளை சுமந்த இயேசு எனக்கு வேண்டும். எனக்காக அழகற்றவரால் மாறின இயேசு எனக்கு வேண்டும். அவர் இன்றைக்கு என் உள்ளத்தில், என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிற வலது கரத்தை உயர்த்தலாம். நீங்கள் விசேஷமானவர்கள். இயேசுடைய கண்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுக்காக விசேஷமாக நான் இன்றைக்கு முதலாவது ஜெபிக்க போகிறேன். அப்படி கரம் உயர்த்தினவர்கள், இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்கள், அப்படியே மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாருங்கள், முன்னுக்கு வாருங்கள். அப்படியே கூட்டத்தை விலக்கிக் கொண்டு நடந்து முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்காக முதலாவது நான் விசேஷமாக இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படிகள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் முன்னுக்கு வந்து அர்ப்பணிக்கும் போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது, அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக முன்னுக்கு வாருங்கள். இன்னும் 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 கூட தகப்பனே, உங்களுடைய பாவம் அதிகப்பட்ட நிச்சயம் இல்லாதவர்கள், இன்றைக்கு உள்ள அர்ப்பணிக்கிறவர்கள் முன்னுக்கு வாருங்கள். தாயோட ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் இங்கு தாண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முன்னுக்கு வாருங்கள். உங்களை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய் இயேசுவே நீர் எனக்கு வேண்டும். முன்னால் வந்தவர்களுடைய இருதயங்களை கரம் வைத்து ஜெபம் செய்யுங்கள். உடைய இருதயத்தில் அப்படி வலது கரம் வைத்து இயேசுவே, இயேசுவே உடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என் இருதயத்தை உடைய ரத்தத்தினால் கழுவும். எனக்காக சிந்தின அந்த ரத்தம் என்னை கழுவ வேண்டும். உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். உண்மையை ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பின்னால் இருக்கிறவர்கள் விசுவாசிகள் உடைய வலது கரத்தை உயர்த்தி இவர்களுக்காக ஜெபிங்க. இயேசுவை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வலது கரத்தை உயர்த்தி இவர்களுக்காக ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே 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 உங்களுடைய ரத்தத்தை கழுவ வேண்டும். ஐயா, உங்களுடைய ரத்தத்தை கழுவ வேண்டும். உங்களுடைய ரத்தத்தினால் இதை கழுவி பரிசுத்தப்படுத்தும்.
இனிமேல் இந்த பாவங்களை எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு புது இருதயத்தை தாரும், அந்த பாவமளிப்பின் சந்தோஷத்தை தாரும் என்று கேளுங்கள். தகப்பனே, கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பாரும், உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும். நீர் கல்வாரி சிலுவையில் இவர்களுக்காக வருகிறீரே, இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, அதை நிலை தருவீராக. இப்பொழுது ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்கிற வேத வசனத்தின்படி உங்களுடைய ரத்தம் இந்த பிள்ளைகளை கழுவட்டும், இந்த வாலிப தம்பியை கழுவட்டும், இந்த வாலிப மகளை கழுவட்டும், இந்த தகப்பனான எங்களுடைய ரத்தம் கழுவட்டும், இந்த தாயான எங்களுடைய ரத்தம் கழுவட்டும், பாவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கடந்து வர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி, ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. இவர்களை பாவத்திற்குள் நாக்குகிற பொருளாத ஆவிகளை நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பாவ பழக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பாவ எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகள், பாவ காரியங்களை கொண்டு வருகிற பொருளாத சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வல்லகத்துவிப்பொழுது என்று நான் செபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை இவர்களில் இறங்குவதாக. இப்பொழுது ஆவியானவர் எங்கோடு விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கோடு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இவர்களில் இறங்குவதாக. பொருளாத ஆவியானுடைய சகல வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டுவிப்பொழுது என்று நான் செபிக்கிறேன். வல்லமை ஒவ்வொருவருக்குள் கடந்து வருகிறதற்காக நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். முன்னால் வந்தவர்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். என்னை மன்னிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், என்னை கழுவுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. பிசாசின் கரிகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவ வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. I rebuke every evil power in the mighty name of Jesus. இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. I rebuke every evil power in the mighty name of Jesus. விலகிடப்படுத்துகிற ஆவிகள், பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் விட்டு விலகுவதாக, வெளியேறுவதாக. I rebuke you devil in the mighty name of Jesus. விலகி போய் இயேசுவின் நாமத்தில். இனிமேல் இந்த பிள்ளைகள் மீது கை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட இவர்களின் இனிமேல் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இவர்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்புகளை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். இன்று முதல் உங்களுடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் மீது இருக்கட்டும். அன்றுவரே, இந்த அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், பாவங்களை மன்னித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வாய் கலந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களை மன்னித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய ரத்தத்தினால் இதை கழுவி விட்டதற்காக ஸ்தோத்திரம், என் அக்கிரமங்களை நீர் சுமந்து முடித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். சொல்லுகிறார், குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறீர்கள். நான் உன்னை விடுதலையாக்கிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிருக்கிறது. இயேசு நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் தொட போகிறார். ஒவ்வொருவருக்கு சுகத்தை, விடுதலை கொடுக்க போகிறார். பலவீனங்களை மாற்றப் போகிறார். நோய்களை மாற்றப் போகிறார். நீங்கள் சுகம் அடைய போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். உங்களுடைய நோய்கள் மறைய போகிறது. பலவீனங்கள் எல்லாம் வெளியேற போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசுவின் நோய்களை சுமந்து விட்டார். இன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறேன், நான் விடுதலை பெற்றுக் கொள்ளப் போகிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் வளருகிற முயற்சிகள். உடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் இந்த கூட்டத்தில் எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தால் தான் அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். விசுவாசிங்கள். இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டார். இனிமேல் இந்த வியாதி பலவீனத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை. அவருடைய பிரசன்னமின் இடத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இறங்கினதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி. Thank you Lord. Thank you Lord. விசுவாசத்தோடு இப்ப இயேசுவை நோக்க போகிறோம்.
அவருடைய வல்லமை உங்களுக்குள் பாய்ந்து வரப்போகிறது. நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட போகிறீர்கள். விசுவாசிகள். ஆமென். தேங்க்யூ லார்ட். இயேசு நம்ம நடுவில் இருக்கிறபடி நான் இயேசுவை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எங்கள் நடுவில் இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அர்ப்பணம் செய்ய போகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் கொடுக்க போகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.